இன்னைக்கு டிபெட்டின் வில்லேஜுக்கு வந்திருக்கேன். கர்நாடகா பார்டர் ஆச்சு. கர்நாடகா பார்டரில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். ஆக்சுவலாக அது இருக்கிறது கர்நாடகாவில் தான் இருக்குது. தாளவாடி போகிற ரூட்டில் வந்திருக்கேன். இன்றைக்கி வாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, டெம்பிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லிட்டரலி நம்ம இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம் ஆக்சுவலி டிபெட்டின் வில்லேஜுக்குள்ளேயே. இதுக்கு ஒரு 3-4 டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிறது உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலி 1976 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது. பட் ஐ டோன்ட் நோ 1976 மேலே எப்படி இங்கே டிபெட்டின் வந்தாங்க, எப்படி இங்கே செட்டில் ஆனாங்க, அந்த ஸ்டோரிஸ் எதுவுமே தெரியல. கண்டிப்பாக உள்ளே போயிட்டு என்ன ஏது எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக பார்த்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு நான் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஓகே, நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் டெம்பிள். அது ஓப்பன் பண்ணியிருக்கான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி போய் பார்க்கலாம். இப்போ யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக்சுவலி. 100% டிபெட்டில் போனால் இப்படி தான் இருக்குமான்னு என்னை கேட்டிங்கன்னா நானும் போனதில்லை. ஸோ எனக்கும் தெரியாது. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது ஆக்சுவலி. உங்களுக்கு வாங்க போய் பார்ப்போம். வாட் வி கோனா கெட் அப்படின்றது, நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது உள்ளே போனால் தான் தெரியும். பார்க்கலாம். க்ளோஸ்டா? ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் அவங்க நமக்காக ஓப்பன் பண்ணி விட்றாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க இப்போ உள்ளே போகலாம். டெம்பிள் நமக்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கலாம். ப்ளஸ் வெளியில் நிறைய வால்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபெட்டின் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னங்கிறது உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். பட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. கடைசியாக கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி கரெக்டாக கோயம்புத்தூர் இருக்க மக்களுக்கு 1 டே ட்ரிப்புக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். காலைல 7 o'clock கிளம்புனீங்கன்னா 3.5 hours to 4 hours ஜேர்னி வந்துட்டு அழகாக ஒரு 1 டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். டிபெட்டின் ஃபுட்டு கூட இங்கே கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நானும் ட்ரை பண்ணலாம். போய் பார்ப்போம். இது ஓவராலாக பெருசாக நிறைய பேர்லாம் இல்லை. ஒரு 500 to 700 பீப்புள்ஸ் மட்டும்தான் டிபெட்டியன்ஸ் இங்கே இருக்காங்க. இதில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமோ அவர் கண்டிப்பாக காட்டுறேன்.
டெம்பிள் ஆக்சுவலி இதை பற்றி யார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம காரில் வரும்போது பார்த்து இருந்தேன், அந்த சென்டரில் வீடு மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக அது வீடு இல்லை, டெம்பிள். அது நிறைய புத்திஸ்டிங்க இருக்காங்க. லாஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்கலாமான்ட்டு அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பட் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி வைபாக தான் இருக்குது. ஆக்சுவலி திஸ் பிளேஸ் இஸ் க்ளோஸ்ட், லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது. இப்போ எல்லாருமே லன்ச் டைம்னு நினைக்கிறேன். எல்லாருமே இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புத்திசம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கற்றுக்கிறதுக்கு, இந்த புத்திசம் கற்றுக்கிறதுக்குன்னு இங்கேயே தங்கியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோயிலே தங்கியிருக்காங்க. கோயிலை சுற்றி ஃபுல்லாக ரூம்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க நினைக்கிறேன். டோட்டலாக க்ளோஸ்டாக தான் இருக்குது இப்போ. ஸோ கோயிலுக்குள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மத்தியானம் லன்ச் வந்து டிபெட்டியன் ஃபுட் தான் ட்ரை பண்ணோம். டிபெட்டியன் ஃபுட்டு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே ஸோ தான் போயிட்டு கண்டிப்பாக டிபெட்டியன் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஸோ ஸ்பெஷலாக இல்லை, ரொம்ப பிளாண்டாக தான் இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், நாட் பேட். அதே மாதிரி ரிட்டன் வரும்போது சத்தியமங்கா ஃபாரஸ்ட்டில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரோட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போகணும். ட்ரைவாக சூப்பர் குட். எல்லா பக்கமே க்ரீனரி தான், நடுவில் ஒரு சிங்கிள் லைட் பார்க் வே தான். அந்த ட்ரைவ் சூப்பராக இருந்துச்சு. ட்ரைவிங் என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட்